ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனையோ படம் பார்த்துருப்பீங்க. இந்த படம் பார்க்கலன்னா வேறு என்ன பார்த்தீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு தான் கொண்டு வந்திருக்கிறேன். பேய் படம் அது இது நிறைய பார்த்துருப்பீங்க. ரிலாக்ஸாக உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு சூப்பர் ஹிட் படத்தோடு இன்றைக்கி வந்திருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீன்லேயே ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோட பேர் ஷங்கர். இவன் சில டாக்ஸை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காடு வழியாக வந்துன்னு இருக்கிறான். அண்ட் இங்கே சில பேர் குதிரையில் வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க குட்டி குட்டி பறவைகள் வேட்டையாடின்னு இருக்கிறாங்க. வேட்டையாடுறது விஷயம் கிடையாது. இப்போ அந்த டாக்ஸுங்களுக்கும் ஷங்கருக்கும் ஒரு போட்டி. இந்த ஷூட் பண்ணாங்க இல்லையா, அந்த குட்டி பறவையை ஃபஸ்ட்டு டாக் பிடிக்குமா ஷங்கர் பிடிப்பானா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷங்கர் தான் ஜெயிச்சான். ஷங்கர் பிடிச்சிட்டு போய் நின்ன உடனே கூட இருக்கிற எல்லாரும் ராஜா கிட்டே கேட்குறாங்க. நடுவில் நிற்கிறாரு இல்லையா, அவர் தான் ராஜா. கூட இருக்கிறது ராஜாவோட மிஸ்ட்ரெஸ்ஸு. இந்த பையன் யார் அப்படின்றப்போ என்கிட்ட இருக்கிற எல்லா டாக்ஸை விட அதிகமான விசுவாசமான பையன் இவன் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டுறாரு. அண்ட் மிஸ்ட்ரெஸ்க்கு ஷங்கர் மேலே ஒரு கண்ணு. ராஜாக்கு இதெல்லாம் தெரியாமல் அவர் சூப்பர் ஷங்கர் இப்படி தான் இருக்கணும் அப்படி சொல்லி பாராட்டு. ஷங்கர் ரொம்ப பெருமைப்படுறா, ஏதோ சாதித்த மாதிரி. நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, ஷங்கருக்கு அந்த டாக்ஸ்க்கு இருக்கிற மரியாதை தான் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் அங்கே ஒருத்தர் என்ன சொல்கிறான், ராஜா இங்கே பாருங்கள், உங்கள் தம்பிக்கு பைத்தியம் பிடிச்சி போயிருக்கு, அங்கே ஒருத்தர் போட்டு அடிச்சுட்டு இருக்கிறான், அதனால யாருமே வேலை செய்யாமல் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்ன உடனே ஓடி போய் பார்க்குறாரு. கை பிடிச்சிக்கிறாரு தம்பி, இது ஏன்டா அடிக்கிற அப்படின்றப்போ, ஒன்றும் இல்லைண்ணா, இங்கே ஒரு பொண்ணு அழகாக இருந்தால் போயிட்டு இருந்தா, கையை பிடிச்சேன், அதுக்கு என்கிட்ட சண்டை போட வரா, அதனால தான் நான் அடிக்கிறேன் அப்படின்றப்போ பட்டான்னு ஒரு அறை விடுறாரு. விட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, டே இங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு நான் ராஜா மட்டும் கிடையாது, கடவுளுக்கு சமம்னா என் மக்கள் மேலே நீ கை வைக்கிறியா, போடா இங்கே. இந்த மக்களில் இருக்கிற பொண்ணுங்க என் வீட்டு பொண்ணுங்க மாதிரி, மருமகள் மாதிரி, அவங்க இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ண அவ்வளோதான் அப்படி சொல்லி திட்டு அனுப்ப, கூட இருக்கிற ஜால்ரா சூப்பர், நம்ம ராஜா மாதிரி யாருமே இல்லை, கடவுள் நமக்கு இவர் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. அண்ட் இங்கே நம்ம ராஜாவோட சுயரூபம் காட்டுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக ஷங்கர் அந்த இடத்துல வர, இவன் ராஜாவோட தம்பி பிரிட்ஜு. இவன் என்ன கேட்குறான், என்னடா எதுக்குடா என்னத்த நீ பார்த்த அப்படின்னு சொல்லி போட்டு அடிக்கிறான். அதாவது ராஜா பண்ணுற தப்பு இவன் பார்த்துட்டான் அப்படின்னு நினச்சி பிரிட்ஜு அடிக்கிறான். அந்த டைமில் கரெக்டாக ராஜா வந்துடுறாரு. வந்துட்டு பிரிட்ஜுக்கிட்ட கேட்குறாரு, ஏன்டா ஷங்கரை போட்டு அடிக்கிறேன்னா, உள்ளே நடந்ததெல்லாம் இவன் பார்த்துட்டான், வெளியே போய் சொல்லிடுவான் அப்படின்றப்போ, உள்ளே நடந்தது எதுவுமே பார்க்கல, இவன் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியுது, அது மட்டும் கிடையாது, வெளியே போய் சொல்கிறதுக்கு வாய் இருக்கணும்டா, இவனே வாயில்லா ஜீவன், இவன் எப்படி போய் வெளியே சொல்வான் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்ல, நீ போ ஷங்கர் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்னா ஷங்கருக்கு பேச்சு வராது, அதனால தான் வாயில்லா ஜீவன் அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இது ஷங்கரோட வீடு. ஷங்கர் அடி வாங்கிக்கிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு கண் கலங்கி நிற்கிறான். ஏன்னா அடிச்சு போட்டாலும் ஏன்னு சொல்லி கேட்கறதுக்கு யாரும் இல்லை இல்லையா. ஸோ வேலைக்கு ஏற்றிட்டு அப்படியே மனசு கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்கிறேன். ஷங்கருக்கு எப்போல்லாம் மனசு கஷ்டமாகுதோ அப்போல்லாம் புல்லாங்குழல் வாசிச்சுட்டு உக்காந்துட்டு இருப்பான். அந்த டைமில் கரெக்டாக ராஜாவோட மிஸ்ட்ரெஸ் இருக்கா இல்லையா, அவள் பார்த்து அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறா கேட்டுக்கிட்டு. அப்போ தான் கரெக்டாக பிரிட்ஜும் பார்க்குறான். பார்த்துட்டு ஆஹா, கதை இந்த அளவுக்கு போயிடுச்சா, இந்த மாதிரி போதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறான். அண்ட் இந்த பக்கம் ராஜா வெளியே போகிறாரு. அந்த டைமில் கரெக்டாக நம்ம படத்தோட ஹீரோயின் கௌரி அவளும் வந்துடுறா. அவள் குழந்தைங்க கூட சேர்ந்துட்டு ஆராத்து பண்ணிக்கிட்டு கலாட்டா பண்ணிட்டு சுற்றினே இருக்கிறான். ராஜாவை எல்லாம் தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கிறான். ஆனால் தாத்தாவுக்கு, அதாவது ராஜாவுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இவ்வளோ அழகான பொண்ணு நான் என் லைஃப்லேயே பார்த்தது இல்லையே, செம்ம அழகாக இருக்கிறாளே, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. கூட இருக்கிற ஜால்ரா, என்னடா கிழவன் இந்த மாதிரிலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க. அவன் எப்படி டவுட் பண்ணுறானோ அதே மாதிரி தாத்தாவுக்கு பித்து பிடிச்சி போச்சு. ஸோ குடிச்சிட்டு எங்கே பார்த்தாலும் கௌரி தான் தெரியுறா. ஸோ கௌரி ஜன்னலில் அப்படியே வா அப்படின்னு சொல்லி 2 கை நீட்டி கூப்பிட்ற மாதிரியே அப்படியே கௌரி போகிறா. தாத்தா என்ன பண்ணுறாரோ அப்படியே பின்னாடி போயிட்டு நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லி போக, இந்த ஜால்ரா ஒரு வழியாக தாத்தாவை காப்பாற்றிட்டு, என்னையா உன் பிரச்சனைனா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, அந்த பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்னோடனே சரி நான் அவங்க வீட்டில் போய் பேசிட்டு ஓடி வரேன். அவங்க வீட்டில் எல்லாருமே, அவங்க மாமா மாமி எல்லாருமே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா, பொண்ணு என்ன சொன்னான்னா, பொண்ணுக்கு பிடிக்கலையா, பொண்ணு ஃபோட்டோ பார்த்து தான் ஒத்துக்குமான்னா, ஏன் பிடிக்கலன்னு சொன்னால், எனக்கு என்ன குறை அப்படின்ற, என்னது குறையாயோ, உன் மூஞ்சி கண்ணாடியில் பார்த்துருக்கிறியா, கண்ணாடியில் பாரியா அப்படின்னு சொன்னார். கண்ணாடியில் பார்த்தா ஆமாம், சரி இது டை பூசிக்கோன்னா, டை பூசினாலும் என் மூஞ்சி மாறாதே, நான் ஃபோட்டோ கொடுக்குறேன், அந்த ஃபோட்டோ போய் கொடு அப்படின்னு சொன்னோன்னே ஃபோட்டோவும் வந்துடுச்சு. கௌரியும் நார்மலாக பொண்ணுங்க எந்த மாதிரி சொல்லுவாங்க, மாப்பிள்ளை ஃபோட்டோ பார்த்தா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லி வேண்டிப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி கௌரியும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டே கண்ணை திறந்து பார்க்குறா. அவ்வளோதான், அவளுக்கு பிடிச்சி போச்சு. ஏன்னா ஃபோட்டோ தாத்தாது கிடையாது, ஹீரோ ஷங்கரோடையது. ஸோ அதை பார்த்த உடனே இவன் தான் என் புருஷன் அப்படின்னு சொல்லி மனசால டிசைட் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு சாங் போது கல்யாணம் ஆகிற அளவுக்கு கனவு கண்டுறா. அதுக்கப்புறம் என்ன, மாமா மாமி, அதாவது பொண்ணோட மாமா மாமி அப்பா அம்மா எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு
ஒரு அண்ணன் வந்து வெளிநாட்டில் இருக்கிறான். ஸோ அவங்க வந்து கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாமே எடுத்துன்னு வராங்க. இந்த சங்கருக்கு ஒரே சந்தோஷம். நம்ம ராஜாவுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமாக, அதாவது கௌரி சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிகிட்டே இருக்கிறா. அப்போ திடீர்னு அவள் அப்படியே ஷாக் ஆகிடுறா. அந்த சந்தோஷம் எல்லாம் மூஞ்சில் காணாமல் போகுது. ஏன் அப்படின்னா மாப்பிள்ளையாக கூட இருக்க வேண்டிய சங்கர் வந்து அர்ச்சனை தட்டி வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறான். என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி டவுட் வந்த கௌரி என்ன பண்ணுறா, டக்குன்னு மாப்பிள்ளை முகத்துலேருந்து அந்த பூ எடுத்துடுறா. பார்த்துடுறா இந்த தாத்தா அப்படின்னோடனே அவளுக்கு அந்த ஷாக்கில் என்ன ஆகுதுன்னா எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே மயங்கிடுறா. சரி மயங்கிட்டாலே கல்யாணம் நின்றுடும் அப்படி சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. என்னதான் நடந்துச்சு அப்படி சொல்லி யாருக்குமே அங்கே புரியல. ஆனால் அந்த ஜால்ராக்கு மட்டும் தெரியும் ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஆனால் கல்யாணம் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி இருக்கிற அவளையை வச்சு அப்படியே ரவுண்டாக சுற்றி கல்யாணம் முடிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு வந்து மீட் பண்ண வரான். அந்த டைமில் கரெக்டாக அவள் கண்ணை திறந்து பார்த்துட்டு அப்படியே ஓடிடுறா. நீயா, நான் எங்கே இப்படி வந்தேன் அப்படின்றப்போ, என்னது நீயாவா, நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டினா, இல்லை இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், என்னை ஏமாற்றிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல, இந்த கதையெல்லாம் இங்கே வேணாம், நான் தான் உன் புருஷன், நீ தான் என் பொண்டாட்டினா நான் ஒத்துக்கவே மாட்டேன், என் கிட்ட வந்தேன்னா நான் உயிரோட இருந்தால் தானே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி குத்திக்க போகிறா. அவள் டக்குன்னு ராஜா வந்து பிடிச்சிட்டு இந்த ஓவர் ஆக்டிங் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நீ வாழ்வோ சாவு நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அடுத்த நாளே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க இல்லையா, புது பொண்ணு வந்தால். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடி ஆகிட்டு 2 பேரும் வராங்க. ஸோ ரொம்ப எல்லாருமே சந்தோஷம். எல்லாத்துக்கும் மேலே சங்கருக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ பாட்டு கச்சேரின்னு சொல்லி பயங்கரமாக கொண்டாட்டமாக நடந்துன்னு இருக்கு. சங்கர் தான் வந்து பாடின்னு இருக்கா. ஸோ எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. வாயே இல்லை பேசுகிறதுக்கு, இவன் எப்படி பாடுறான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டா நமக்கு காட்டுறாங்க. அவன் கூட இருக்கிறது அவன் ஃப்ரெண்டு சோட்டு, அவன் தான் வந்து பாடின்னு இருக்கிறான். ஸோ இவன் வந்து சும்மா சங்கர் வாயை அசிச்சிக்கிட்டு இருக்கிறான். ஸோ சின்ன வயசுலேருந்து இதுதான் இவங்களுக்கு வேலை, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மேலே போய் அப்படியே தொங்கின்னு இருக்கிறப்போ பார்க்குறா, பொண்ணு இங்கே இருக்கிறா. இந்த பொண்ணு இங்கே இருக்கிறாள் ராஜா ரூமில், அப்போ அங்கே இருக்கிறது யாருன்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி அப்படியே போய் பார்த்தாக்கா ஷாக் என்னென்னா ராஜாவோட மிஸ்ட்ரிஸ் தான் இங்கே உட்காந்துன்னு இருக்கிறா. சங்கரை பார்த்தோன்னே அப்படியே கண்ணு அடிக்கிறா. சங்கருக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அதனால தான் வந்து பொண்ணு அங்கே மேலே அழுதுன்னு உட்காந்துன்னு இருக்கிறா, இங்கே வந்து மிஸ்ட்ரிஸ் இருக்கிறா அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறா. அந்த டைமில் கரெக்டாக கௌரி அந்த இடத்த விட்டு ஓடி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஓடுறான். அந்த டைமில் டாக்ஸ் எல்லாம் வந்துடுது. ஆனால் அந்த டைமில் பிரிட்ஜு தான் காப்பாற்றுறான். இங்கே பாரு, எங்கள் அண்ணனோட சாய்ஸ் நீ, அதனால தான் நான் உன்னை விட்டு வச்சிருக்கிறேன், இல்லை உன்னே நான் ஷூட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு மிரட்டுறேன். உள்ளே கொண்டு போய் தள்ளிடுறாங்க. சோட்டுவும் சங்கர் இதை பார்த்துட்டு ஏதோ கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னோடனே சங்கர் என்ன சொல்கிறான், உங்கள் அப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக உங்கள் அப்பா கிட்டே கேளு, கண்டிப்பாக அப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன உண்மைன்னு சொல்லி தெரிய வரும் அப்படின்னோடனே வீட்டில் செய்கிற வேலைக்கறி மேலே அவங்க அப்பாவுக்கு ஒரு கண்ணு, சோட்டோட அப்பாவுக்கு. ஸோ வேலைக்கறியை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி குடிபோதையில் இருக்கிற அவங்க அப்பா கிட்டேருந்து எல்லாமே உண்மையோ வர வச்சிடுறாங்க. அவனும் வந்து எல்லாமே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் சோட்டு வந்து சங்கர் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நடந்திருக்குடா அப்படின்றப்போ அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே வந்து கௌரி இந்த மாதிரி பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி கீழேருந்து தெரியுது. ஸோ தெரிஞ்ச உடனே சங்கர் ஓடி போயிட்டு வந்து காப்பாற்றுன அடுத்த செகண்டை வந்து கௌரி பார்க்குறா, நீயா அட பாவி, என்னை வாழவும் விட மாட்டேன்ற, சாகவும் விட மாட்டேன்ற, என்னடா பாவம் பண்ணேன் நான் உனக்கு, கொஞ்சோண்டு உன் முதலாளி கொடுக்குற காசுக்காக என் வாழ்க்கையே அழிச்சிட்டியே, உன் ஃபோட்டோ கொடுத்து அனுப்பிச்ச உடனே நீ தான் என் புருஷன், நீ தான் என் வாழ்க்கை, உன் கூட தான் நீ என் லைஃப் எல்லாம் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டேனே, நான் பண்ண தப்பாடா இது எல்லாம், நீ ஏன்டா இப்படி பண்ணேன்னு சொல்லி அவளால் முடிஞ்ச அளவுக்கு கத்தி காலர் பிடிக்கிறா, அடிக்கிறா பயங்கரமான. சங்கரால் எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா சங்கருக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் அதுக்கு அவன் ஃப்ரெண்டு வந்துடுறான் சோட்டு வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, ஏமா அவனை போய் இதெல்லாம் கேள்வி கேட்குற, அது பதில் சொல்கிறதுக்கு வந்து அவனுக்கு பேச்சுவாவது வரணும், அவனே வாயில்லா ஜீவன் அப்படின்னாலும் ஷாக் ஆகிடுறான். என்ன இதுன்னு, ஆமாம் நம்ம வந்து வேலைக்காரங்கம்மா, நமக்கு அதெல்லாம் தெரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லி, இதெல்லாம் ராஜா பண்ணியிருக்கிறது, சங்கருக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னோடனே சாரி கேட்க திரும்பி பார்த்தாக்கா சங்கர் அந்த இடத்துல காணும். எங்கே இருக்கிறான் அப்படின்னு பார்க்குறப்போ சங்கர் மனசு கஷ்டப்படுறப்போ புல்லாங்குழல் வாசிப்பான் இல்லையா, ஸோ அதே மாதிரி வாசிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கிறான். ஸோ இவன் ஃபீல் பண்ணுறான், இவன் மேலே எந்த தப்பும் இல்லை, என் மேலேயும் எந்த தப்பும் இல்லை, அவனோட நிலைமை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறான். இங்கே வந்து ராஜா வந்து குடிபோதையில் ஃப்ளாட் ஆகிட்டாரு. அந்த டைம் பார்த்து அவன் மிஸ்ட்ரஸ் என்ன பண்ணுறான்னா, சரி சங்கர் கிட்டே போகலாம் சரி சங்கர் கிட்டே போகிறா. அங்கே போய் பார்த்தா சங்கர் கிடையாது, பிரிட்ஜு தான் இருக்கிறான். பிரிட்ஜுவை பார்த்தோன்னே அலறி அடிச்சுக்கிட்டு அவள் ஓடுறா. கரெக்டாக இவனும் வந்து விடுற மாதிரி இல்லை, ஏன் சங்கர் கிட்ட வருவேன், என்கிட்டலாம் வர மாட்டியா அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு கட்டாயப்படுத்துகிறான். அந்த டைமில் தள்ளி விட்டுட்டு அவள் ஓடுறா. இவன் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கிற சங்கரோட வீடு தானே அது, சங்கர் அங்கே இல்லை, அப்போ சங்கர் தான் அந்த பொண்ணை துரத்திட்டு போகிறானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க. கரெக்டாக சங்கர் சொல்லி அவள் கத்த, சங்கர் வந்து காப்பாற்றுறான். காப்பாற்றி என்ன பண்ண அடிச்சிடுறான்.
அடித்த உடனே இவளும் பார்த்துறா. ஸோ சங்கர் தான் வந்து காப்பாற்றுறான் அப்படி சொல்லி எந்த அளவுக்கு அவன் நல்லவன் கூட தெரிஞ்சிடுது. அண்ட் அவனோட வேல்யூ என்னன்னு சொல்லி இப்போ அவளுக்கு தெரிஞ்சிடும். அதாவது "ஏன் மேலேயே நீ கை வைக்கிறியா?" அப்படின்னு சொல்லி நல்லா அடின்னு சொல்லி அடிச்சு, "நீ என் வீட்டு நாய், நீ என்ன அடிக்கிறியான்னு" சொல்லி அடிச்சு தள்ளி விட்டுறான் பிரிட்ஜு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இருக்கிற இல்லையா ராஜாவோட மிஸ்ட்ரி, இவளை வந்து எந்த இடத்துல கொண்டு வந்து போட்டிருக்காங்க பாருங்க, இவெல்லாம் வீட்டில் இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லை, இவெல்லாம் இங்கே தான் கிடந்து சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறான். இங்கே அடி வாங்கின சங்கர் வந்து அப்படியே பாவமாக படுத்துன்னு இருக்கிறா. ஏன்னா இவனுக்கு இதான வேலை. ஸோ கரெக்டாக அந்த டைமில் யாரோ கை வைக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தாக்கா யாரும் கிடையாது, கௌரி தான். அவளும் அழுதுட்டு இருக்கிறா. "என்னடா இவன் நிலைமை இந்த மாதிரி இருக்கே" அப்படின்னு சொல்லி டக்குன்னு நார்மலாக நம்ம படத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த முந்தானையை கிழிச்சு இந்த மாதிரி கட்டி விடுவாங்க இல்லையா? ஸோ அதே தான் அவளும் பண்ணுறான். அவன் பார்க்குறான், நமக்கு இந்த மாதிரி யாருமே பண்ணது கிடையாது இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி சைலண்ட்டாக பார்த்து அவள் கௌரியும் சங்கர் கிட்ட மன்னிப்பு கேட்டுறான். "இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தான் தப்பு பண்ணேன்னு நினச்சிட்டு என்னை மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வந்து ஒரு பெரிய பூஜை நடக்குது அவங்க ஊரில். ஸோ ராஜான்றதால கௌரி ராணி இல்லையா? ஸோ 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதால அவங்க 2 பேரும் வந்து போகிறாங்க. அங்கே போன உடனே பெரிய பூஜை, நிறைய ஆளுங்க. அப்போது சாமியார் என்ன சொல்கிறாருன்னா, "என் புருஷன் எனக்கு கடவுள், என் புருஷன் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லு, கண்ணை நல்லா மூடிக்கிட்டு உன் புருஷன் முகத்தை நினச்சி பாரு" அப்படின்றப்போ கௌரி யாரை நினைக்கிறான்னா சங்கரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ட்ரீம் பார்த்தா இல்லையா? அந்த நினச்சி பார்த்துட்டு அவள் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறா. ராஜா வந்து என்ன இவ எதுவுமே சொல்ல மாட்டேன்றான்னு சொல்லி கோவம் வந்து என்ன பண்ணுறான், அங்கே எரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதை எடுத்து அப்படியே கையில் வந்து சூடு வைக்கிறான். அப்போ கூட அந்த பொண்ணு கொஞ்சம் கூட மசரவே இல்லை. மசராமல் சைலண்ட்டாக, அதாவது சங்கரையே நினச்சிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிறா. ராஜாக்கே புரியல, என்னடா ஒருவேளை எதுவுமே சொல்லியா இது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். நீ இங்கே சுடுறப்போ சங்கருக்கு வலிக்குது. ஏன்னா இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லையா, கௌரி மனசில் இருக்கிறது சங்கர் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ சங்கருக்கும் வலிக்குது. இங்கே சிவன் கோயில்ன்றதால டான்ஸ் எல்லாம் பண்ணி ஓம பாஷையில் எல்லாம் கடவுள்கிட்ட சொல்லி அவள் அழுகுறான். சங்கருக்கு ஓம பாஷை தான் புரியுது இல்லையா? அவனும் பார்த்து அழுகுறா, ஃபீல் பண்ணுறான். அண்ட் இங்கே கையில் காயம் இருக்கு இல்லையா, அதை பார்த்து நைட்டு வந்து உக்காந்துன்னு இருக்கிற கௌரி. அந்த டைமில் கரெக்டாக சங்கர் வந்து மருந்து எடுத்துன்னு வரா. மருந்து எடுத்துகிட்டு வந்து, "என்னால் உனக்காக எதுவுமே பண்ண முடியலையே" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறானே தவிர அவனால் எதுவுமே உண்மையாகவே பண்ண முடியல. ஸோ மருந்து எல்லாம் பூசி விட்டுறா. அதை பார்த்த கௌரி வந்து அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டு கையை பிடிச்சிட்டு அழுகுறா. அதுக்குள்ளே வந்து கௌரியோட அண்ணன் வெளிநாட்டில் இருந்தா இல்லையா, அவனும் வந்துடுறான். வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வர தங்கச்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டானே அப்படின்னு சொல்லி மாமிகாரி வந்து கத்துறா. "ஐயோ இங்கே பாரு, கௌரியோட அண்ணன் வந்துட்டான், இப்போ அவன் எங்கேன்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு நினச்சிட்டே இருக்கிறப்போ கரெக்டாக வந்து அவன் கேட்குறான், எங்கேயும் தங்கச்சின்றப்போ, "உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானா?" "கல்யாணம் பண்ணிட்டா, எனக்கு சொல்லாமல் எப்படி பண்ணீங்க என் தங்கச்சி கல்யாணம்னா?" "உனக்கு தான் இன்விடேஷன் கார்டு அனுப்பிச்சோமேனா, எனக்கு உனக்கு கிடைக்கலையானா?" "இல்லை எனக்கு எதுவும் கிடைக்கல, என் தங்கச்சி எங்கே?" அப்படின்னா, "நீ கவலையே படாத, நல்லா ஒரு ராஜா வீட்டில் தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம், ராஜாவோட ஒய்ஃபாக வாழ்ந்துன்னு இருக்கிறா" அப்படின்னோடனே, "ராஜாவா?" அப்படின்னு சொல்லி சரி லெட்டர் போடுற, தங்கச்சி மீட் பண்ண வரேன்னு சொல்லி. ராஜா என்ன சொல்கிறான்னா, "இங்கே பாரு, உன் அண்ணன் முன்னாடி ஒழுங்காக நடந்துக்கோ, இல்லை உன் அண்ணனை நான் கொன்னுடுவேன்" அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுறான். அது தங்கச்சியை பார்க்க வந்த அண்ணனுக்கு பெரிய ஷாக்கு. அழகான சின்ன தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு கிழவன மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி பயந்துட்டே இருக்கிறப்ப கரெக்டாக கௌரியும் வந்து நல்லா அழகாக ரெடி ஆகிட்டு குடுகுடுன்னு ஓடி வரா. பார்த்து அண்ணன் அப்படின்னு சொல்லி போய் கட்டி பிடிச்சிட்டு, "ஏன் இப்போ சொல்லாமல் கொள்ளாமல் வந்த மாதிரி என் கல்யாண டைம்லேயும் நீ வந்திருந்தேன்னா என் லைஃப் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், எனக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடச்சிருக்கணும், ஏம்மா இங்கே ஏதாவது கஷ்டமாக உன் லைஃப் உனக்கு யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா?" அப்படின்றப்போ, "இல்லைண்ணே, இங்கே பாரு, எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு லைஃப் அமையாது, ராஜ வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, ராணி மாதிரி சந்தோஷமாக இருக்கிறேனே, நீ கவலையே படாதேன்னா இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப பயந்தேன் என் தங்கச்சியோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி. ஆனால் நீங்கள் ராஜாவாக இருந்து என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுத்துருக்குறீங்க, இவ்வளோ சந்தோஷமாகவே வச்சுருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி" அப்படின்னோடனே, "சரி அண்ணன் நீ கிளம்பு முதல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு வந்து அமுச்சு விட்டுறா. அவன் வந்து இப்போ திரும்பி வெளிநாட்டுக்கு போகிறான். அந்த டைமில் வண்டியில் போயினே இருக்கிறப்போ கரெக்டாக சங்கர் ஓடி வந்து நிப்பாட்டிட்டு, "தயவு செஞ்சு உன் தங்கச்சியை கூப்பிட்டுன்னு போய்ட்டு, உன் தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுறா" அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் பண்ண. அவனுக்கு ஒன்றுமே புரியல. கீழே போய் எழுதி காட்டுறான், "உன் தங்கச்சி சந்தோஷமாக இல்லை, அவளை வந்து ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணாங்க" கூப்பிட்டுன்னு போனோடனே, "என்னது என் தங்கச்சி ஏமாத்தினாங்கன்னு" சொல்லி இங்கே கோவப்பட, அந்த சைடு ராஜா வந்து இந்த மாதிரி தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறேன், "நீ இவ்வளோ அழகாக இருக்கிற, இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வரேன்னு நான் எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தப்பாக நடந்துக்க பார்க்குறப்போ கரெக்டாக அவள் வந்து ஸ்லிப் ஆகிட்டு கீழே விழுந்துடுறா. அந்த டைமில் கரெக்டாக அவங்க அண்ணங்காரனும் வந்துட்டு, அவன் வந்துட்டு, "அட பாவி, என் தங்கச்சி இந்த மாதிரி நிலமையிலையா வச்சுட்டு இருக்கிறேன், நீ நான் உன்னை சும்மா விட மாட்டேன், இதுக்கும் மேலே வந்து இந்த நரகத்தில் என் தங்கச்சி வாழணும்னு அவசியமே இல்லை, ஏன் நீ என்கிட்ட சொல்லாமல் மறைச்ச, நான் என்ன அவ்வளோ இதாகிட்டேன் நான் உனக்கு" அப்படின்றப்ப, "இல்லைன்னா உனக்கு எங்களை பற்றிலாம் தெரியாது, உன்னை சும்மா விட மாட்டாங்க, நீ தயவு செஞ்சு போயிடு, நீ ஏன் திரும்பி வந்த அண்ணா ப்ளீஸ்" அப்படின்னா, "வாய்ப்பே இல்லை, என் தங்கச்சியெல்லாம் நான் இங்கே விட்டு போகவே மாட்டேன், என் தங்கச்சி இதுக்கப்புறம் இங்கே இருக்கவே இருக்காது, நான் கூப்பிட்டுன்னு போகிறேன்" அப்படின்னு
போகிறான். ஒரு ஸ்டெப் வச்ச உடனே யாரோ வந்து அடிக்கிறாங்க. வேறு யாரும் கிடையாது, பிரிட்ஜு தான். அந்த டைமில் இவ ஷங்கர் சொல்லி கத்துறா. ஷங்கர் அந்த டைமில் அந்த இடத்துலயே இல்லை. அவன் வந்து அதுக்கப்புறமா கரெக்டாக பார்த்துட்டு ஓடி வரான். ஓடி வர்றதுக்குள்ளேயே வந்து கௌரியோட அண்ணனை வந்து அடிச்சிடுறாங்க. இவன் ஷங்கர் ஃபஸ்ட் டைம் பிரிட்ஜு மேலே இப்போ தான் வந்து கை எடுக்கிறான். ஏன்னா கௌரியை கஷ்டப்படுத்துகிறாங்க, கௌரியோட அண்ணனை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் பிரிட்ஜுவை அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு யாருக்கு, ராஜாவுக்கு தான் ஒரு ராஜா போய் அங்கிட்டு போய் விழுறா. அதோட போய் ஓடி போய் பார்த்தாக்கா கௌரியோட அண்ணன் சாகிற நிலைமையில, என் தங்கச்சியோட பொறுப்பு உங்ககிட்ட நான் கொடுக்குறேன், தயவு செஞ்சு என் தங்கச்சியை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவன் செத்து போகிறான். கௌரி அழுதுகிட்டே இருக்க அந்த ஸ்ட்ரீட் ராஜா வந்து கத்துறான், ஷங்கர் என்கிட்ட வளர்ந்து உனக்கு இவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்க. அப்படியே ஒரு முறைச்சிட்டு டக்குன்னு போயிட்டு கௌரியை கையை பிடிச்சி தூக்க, என் பொண்டாட்டி மேலேயே கை வைக்கிறியா, நீ மரியாதையை எடுறா என் பொண்டாட்டி மேலே கை அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கிற. அப்படியே ஒரு கையில் ஒரு வாள் எடுத்து அப்படியே நீட்டுறான். அவ்வளோதான் கிட்ட வந்தேனா அப்படின்னு சொல்லி நீட்டின உடனே ராஜாவுக்கு என்ன பேசணுன்னே தெரியல. எவ்வளோ தைரியம் தான் என் கண்ணு முன்னாடி என் பொண்டாட்டியை இவன் கூப்பிட்டுன்னு போவான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு வாய் வேற பேச வராது இல்லையா. ஸோ மிரட்டிட்டு அந்த கத்தி வச்சுட்டு, கத்தி கிடையாது சாரி வாள், அதை வச்சுட்டு அப்படியே வந்து வண்டியை தூக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஸோ ஓடி போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, ஆளுங்க எல்லாம் வராங்க இல்லையா அட்டாக் பண்ணுறதுக்கு. ஒரு சேசிங் ஃபைட்டிங் இதெல்லாம் பயங்கரமாக நடக்குது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் அப்படியே போகிறாங்க இல்லையா, அப்படியே அந்த வண்டி ஜர்க் ஆகிட்டு அப்படியே தண்ணியில் போய் விழுந்துடுறாங்க. ஒரு வழியாக வந்து ஷங்கர் கௌரியை வந்து காப்பாற்றிடுறான். ஒரு பக்கமாக கொஞ்ச நேரம் சேஃப் ஆனுமே அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இந்த சைடு வந்து ராஜா என்ன பண்ணுறான், ஹெலிகாப்டர் கூப்பிட்றான். ஹெலிகாப்டர், போலீஸ், கேப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, எங்கே 2 பேர் இந்த ஜங்கல்குள்ளே எங்கே இருந்தாலும் நீ தேடி கண்டுபிடிக்கணும், அப்படின்னா யாருமே எங்களுக்கு கிடைக்கலன்னா நான் இப்போ தேடுறேன் பாருங்கள், நீங்கள் எல்லாருமே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயிட்ட ராஜா என்ன பண்ணுறான், கையில் இருக்கிற துப்பாக்கியெல்லாம் சுட்டுறான். ராஜா வீட்டில் வளருது இல்லையா டாக்ஸ், அது எல்லா டாக்ஸையும் கூப்பிட பிரிட்ஜு என்ன பண்ணுறான்னா ஒவ்வொரு டாக்ஸாக வந்து சுட்டுறான். அடப்பைத்தக்கார ஏன்டா இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டால், உனக்கு தெரியாது, இது எல்லாமே ஷங்கர் வளர்த்த டாக்ஸு, ஸோ அவனுக்கு தான் வந்து உண்மையாக இருக்கும், ஸோ எங்களுக்கு ஏமாற்றிடும் அப்படின்னோடனே, சரி இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, நீ போய் தனியாக தேடு அப்படின்னு சொல்லி தம்பிக்காரன் அட்வைஸ் போடுறான். அவனும் ராஜா சரின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த ஹெலிகாப்டரை எடுத்துகிட்டு சுற்றுறான். அந்த டைமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்த கௌரிக்கும் ஷங்கருக்கும் வந்து ஹெலிகாப்டர் சவுண்ட் கேட்டு ஏஞ்சிடுறாங்க. ஏஞ்சிட்டு சரி நம்ம நைஸாக இருந்துக்கலாம், நம்ம மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு அவங்க போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. பிரிட்ஜு அந்த ராஜாவோட ஜால்ரா இவங்க ஆளுங்க சோல்ஸ் நிறைய பேர் வந்து அந்த காடுக்குள்ளே சுற்றுறாங்க. ஒருவேளை அவங்க 2 பேர் செத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த டைமில் ஒரு கம்பல் கிடைக்குது. அப்போ வந்து பிரிட்ஜுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது அவங்க வந்து சாவில் உயிரோட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி. இங்கே வந்து கௌரியெல்லாம் நடக்கக்கூட முடியல அப்படின்றப்போ இவங்க எல்லாரும் நைட்டில் சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க. ஸோ அந்த சாப்பாடு வந்து போயிட்டு திருடிட்டு வந்துடுறான் ஷங்கர். திருடிட்டு வந்து 2 பேர் நீ விட்டு நான் விட்டு அப்படி சொல்லி ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக வந்து அவங்களோட ஒரு லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. சாப்பிட்ட கௌரி வந்து அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் இருக்கிறா. அந்த டைமில் ஷங்கர் என்ன பண்ணுறான், அவங்கள தேடிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்கள ஒவ்வொருத்தராக வந்து கத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறான். அதை பார்த்து போலீஸ்காரன் என்ன சொல்கிறான்னா, இதுக்கும் மேலே வந்து நம்ம தெரியாத காட்டில் சுற்றுறது ரொம்ப தப்பு, இதுக்கு நான் வேறு ஏதாவது ஐடியா பண்ணலாம், இப்போதைக்கு போயிடலாம் அப்படின்னு திரும்பி போயிடுறாங்க. அப்போ கௌரியும் ஷங்கருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்து இப்போ நம்ம சேஃப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஒரு சாங் எல்லாம் போகும். அதுக்குள்ளே வந்து மறுபடியும் இவங்க வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. கௌரிக்கு வந்து கையில் குண்டு பட்டுருது, அவ்வளோதான். அதோடு அவங்க 2 பேரை வந்து அப்படியே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து கௌரி கையில் வந்து ஷங்கரோட செயின் வந்துடும். ஸோ அதோட செயினோடு சேர்த்து இழுத்துட்டு ஷங்கரை வந்து கழுத்தில் அப்படியே ஒரு கட்டு போட்டுடுவான். ஸோ இதை காட்டக்கூடாது, அதனால நான் காட்டல. கட் போட்டுட்டு அப்படியே தள்ளி விட்டுடுவான், மலை மேலேருந்து விழுந்துடுவான். ஆனால் அந்த கட்டு போடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீனு. இங்கே வந்து சோட்டு என்ன சொல்கிறான்னா, எவ்வளோ சூப்பர் பற்றியா, அவன் கூப்பிட்டுட்டு ஓடி போயிட்டான் ஷங்கர் அப்படின்னோடனே, உண்மையாக ஓடி போயிருந்தா நல்லா இருக்கும்டா, ஏன்னா அவன் வந்து 2 பேரும் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது சோட்டுவோட அப்பா தான் ராஜாவோட ஜால்ரா. அவன் ஃபீல் பண்ணுறான், நான் இப்போ தான் கேட்டுட்டு வந்தேன் கௌரி ஷங்கர் 2 பேரும் செத்துட்டாங்களான்னா. அவன் ஃப்ரெண்டால் அது தாங்கவே முடியல, சின்ன வயசு ஃப்ரெண்ட் என் ஷங்கர் செத்துட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது ஃபீல் பண்ணுறான். இங்கே வந்து கௌரி மட்டும் சாகலை அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ கௌரி எங்கே இருக்கிறான்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ராஜா அவளோட மிஸ்ட்ரெஸ் எங்கே கொண்டு வந்து போட்டாலும் அதே இடத்துல வந்து கௌரியும் போட்டிருக்கா. ஏன்னா இப்போ வந்து ஷங்கர் கூட ஓடினா இல்லையா, ஓடுகாரி நீ இங்கே தான் கேடடின்னு சொல்லி விட்டுடுறான். இங்கே வந்து ஒரு குழந்தை ஒரு தாத்தா வந்து தண்ணி குடிக்க நிற்கிறாங்க. அந்த டைமில் ஷங்கர் இந்த மாதிரி மரத்தில் தொங்கின்னு இருக்கிறது பார்க்குறாங்க. பார்த்து அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஷங்கரை தூக்கின்னு போயிட்டு
நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் சங்கர் வந்து கண்ணை திறந்து பார்க்குறான். அப்போ அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, உன்னால் பேச முடியும், இத்தனை நாள் உன்னால் பேச முடியல இல்லையா, உனக்கு இப்போ யாரோ வந்து கழுத்தில் வந்து கட்டு போட்டாங்க இல்லையா, அதை நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ யாரோ உன் வாயில் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, அதனால் வந்து உன்னோட நரம்பு கழுத்தில் இருந்தது, அது மூடின்னு இருந்துச்சு, இப்போ ட்ரீட்மெண்ட்டில் நான் சரி பண்ணிட்டேன், என்ன நடந்துச்சு உனக்கு இப்போ சொல்லுன்னா. அப்போ சங்கர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். அவங்க அப்பா வந்து ஒரு குகையில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அங்கே வந்து சாப்பாடு கொண்டு வரேன். அந்த இடத்துல அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு கல் கிடைக்குது. அதை எடுத்துன்னு வந்து இந்த ராஜா இருக்கிறாங்களே அவங்ககிட்ட தான் காட்டுறான். இது என்ன கிடைச்சிருக்கு எனக்கு அப்படின்றப்போ ராஜா பார்த்துட்டு டைமண்ட் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது டைமண்ட் கிடைச்சிருக்கா எனக்கு, அவ்வளோதான், இதுக்கப்புறம் என் லைஃபே செட்டில் ஆகிடும், இந்த குகைக்குள்ளே டைமண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து உண்மையான ஓனருக்கு மட்டும் நான் சொன்னேன்னா அவ்வளோதான், அவர் எனக்கு எவ்வளோ பரிசு தருவார், எவ்வளோ பணம் கொடுப்பாரு, இதுக்கப்புறம் கடன் இதெல்லாம் இல்லாமல் நம்ம லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் கிட்டேயும் போய் சொல்கிறாரு. ராஜா இதெல்லாம் கேட்டு வந்து அவருக்கு மைண்ட் மாறிடுது. இதெல்லாம் டைமண்ட் பார்த்து அவங்க ஒய்ஃபை ரொம்ப சந்தோஷப்பட சங்கரோட அப்பா சங்கரோட அம்மா 2 பேரையும் வந்து ஸ்பாட்லேயே வந்து கொன்னுடுறாங்க. யார் கொல்றாங்கன்னா இந்த 2 பேரை காட்டுறாங்க. இவங்க 2 பேர் பேரெல்லாம் நமக்கு தேவையில்லை. இவங்க 2 பேரும் கொன்னது வந்து சங்கர் பார்த்துட்டு நான் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவேன், நீங்கள் தான் கொன்னீங்க எங்கள் அம்மா அப்பாவை அப்படின்றப்போ கரெக்டாக யாரோ பின்னாடி வந்து அப்படியே அவன் கழுத்தை நெருக்கிறாங்க. அங்கே இருக்கிற நெருப்பு எடுத்து அப்படியே வந்து அவன் வாயில் வந்து போட்டு விட்டுடுறாங்க. அதுக்கு நினச்சி அப்படியே கத்துறான் அவன். கத்திட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லுப்பா அப்படின்றப்போ மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது போலீஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா டெட் பாடி வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ராஜா கேட்குறான். ராஜா கிடையாது, பட் அவன் என்ன சொல்கிறான்னா, சங்கர் சொல்லு, உங்கள் அம்மா அப்பாவை யார் கொன்னது, என் ஃப்ரெண்டை யார் கொன்னது, நான் உங்களை சும்மா விட மாட்டேன், போலீஸ் சும்மா விடாது, காட்டு, நீ கை மட்டும் காட்டு, அவன் எவனாக இருந்தாலும் நம்ம தூக்கிடலாம் அப்படின்றப்போ இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லி கை நீட்டுறான். கரெக்டாக அந்த டைமில் 2 பேரும் வண்டியில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்த்து அப்படியே எஸ்கேப் ஆகிடுறாங்க. நான் அவங்க அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியமும் செஞ்சு முடிக்க கரெக்டாக போலீஸ்காரங்க அவங்க 2 பேரை கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து காட்டுறாங்க. அது பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ராஜாவுக்கு நன்றி சொல்கிறேன். போலீஸ் சொல்கிறேன், இவங்க வந்து வாண்டட் கிரிமினல்ஸு, அதனால தான் நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னு. நல்ல வேலை பண்ணேன், நீ கவலைப்படாத சங்கர், இதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுவும் நினச்சி வந்து இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் கௌரி சங்கர் 2 பேரும் எந்த மாதிரி பிரித்தாங்க அண்ட் பிரிச்சுட்டு கௌரியை வந்து சுட்டது மட்டும் கிடையாமல் அப்படியே தள்ளி மேலேருந்து தள்ளுற மாதிரி தள்ளி வேற விட்டுருப்பாங்க. அதை பார்த்து கௌரி அப்படின்னு சொல்லி கத்திட்டு. ஸோ அதை வந்து கேட்டு இங்கே கௌரி ஏஞ்சிட்டு சங்கர் எங்கேன்னு இங்கே வந்து பார்த்தா இந்த மாதிரி இடம் அவள் பயந்துட்டே நிற்க. சங்கர்னா இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அவளை ராஜாவோட மிஸ்ட்ரஸ்க்கு. அவள் என்ன பண்ணுறா, யாராவது இவ கிட்ட வந்தீங்கன்னா எல்லாரையும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் கதை சாத்திக்கிறா. ஸோ சாத்திக்கிட்டு ஏன்னா ஆல்ரெடி சங்கர் வந்து இவளுக்காக காப்பாற்ற எவ்வளோ அடியெல்லாம் வாங்கியிருக்கிறான், அந்த நன்றி அந்த சங்கரை பிடிக்கும் வேறு. அப்போ சொல்கிறா எல்லாமே, இங்கே பாரு சங்கர் செத்துட்டான், தயவு செஞ்சு நீ புரிஞ்சிக்கோன்னா. கௌரி இல்லை சங்கர் இப்போ தான் என்னை கூப்பிட்டான், எனக்கு கேட்டுச்சின்னா. இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு அப்படி தோணுது, தயவு செஞ்சு விட்டுடுனேன். இந்த பக்கம் வந்து சங்கர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடம்பு நல்லா ஆகிட்டே போகுது. இந்த சைடு காட்டுறாங்க, யாரும் ஹெலிகாப்டரில் வந்து இறங்குறாங்க. யார் அப்படின்னு சொல்லி கேட்குறேன், பிரிஜு. அப்போ வந்து ராஜா சொல்கிறேன், என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. யாரை காட்டுறாங்கன்னா இந்த 2 கேடிங்களை தான் காட்டுறாங்க. இவங்க 2 கேடிங்க தான் வந்து சங்கரோட அம்மா அப்பாவை கொண்டு இருப்பாங்க. அண்ட் டைமண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வேறு இவங்க. ஸோ அந்த போலீஸ்காரை எல்லாமே கூட்டு கலவானிங்கன்னு சொல்லி இந்த சீனில் நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் இந்த சீனில் வந்து ஹீரோயின் கௌரியை வந்து மேலே தண்ணி ஊற்றி எழுப்பின்னு இருக்கிறாங்க. அண்ட் கழுத்தில் செயின் இருந்துச்சு இல்லையா சங்கரது, அதை பிடுங்கி விசிறடிக்கிறாங்க. அதை விசிறடிச்ச அடுத்த செகண்ட் வந்து அங்கே சங்கர் அதை பிடிச்சிக்கிறான். மார்க்கெட்டில் வச்சு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது கௌரியை வந்து ஏலம் விட்டுன்னு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிற இது எல்லாமே அவன் சங்கரை பார்க்குறான். அந்த டைமில் கரெக்டாக கௌரியை காப்பாற்ற வந்த சங்கருக்கு ஷாக்கு, எங்கள் அம்மா அப்பாவை கொன்னாங்கன்னு சொல்லி. அவங்களும் சின்ன வயசில் நான் பார்த்தப்போ செத்துட்டாங்களே, இப்போ எப்படி வந்தாங்க, இவங்களை நான் சும்மா விட மாட்டேன். நீ போகிறப்போ கரெக்டாக பிரிட்ஜு வந்துடுறான். என்னடா ஓமன் நீ எல்லாம் பேசுகிறியா அப்படின்லாம் கலாய்க்கிறான். அவ்வளோதான், அதோட பிரிட்ஜோட கதை காலி பண்ணிடுறான் சங்கர் இருக்கிற கோவத்தில். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் கௌரியை கூப்பிட்டுன்னு போக கௌரி அது வண்டியை தடுக்க அப்படியே வண்டி போயிட்டு உருண்டின்னு எங்கேயோ போய் விழுது. ஆனால் இந்த சீன் பார்த்து நான் சத்தியமாக சிரிச்சிட்டேன். அதாவது டூப்பு தான், ஆனால் இந்த மாதிரியே போடுவாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் படத்துக்கு போகலாம். அண்ட் அங்கேருந்து ஓடி வந்த கௌரிக்கு வந்து சங்கர் கிடச்சிடுறான். ஸோ செத்துட்டான்னு நினச்சி தன்னோட லவர் கிடச்சோன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டு 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அந்த ஒரு லவ் சீன் அவ்வளோ அழகாக இருக்கும். பின்னாடியே இவன் துரத்திட்டு வருவான். இவன் மேலே ஏற்கனவே காண்டி இல்லையா சங்கருக்கு. அவன் பேச ஆரம்பித்தோன்னா கௌரி பார்க்குறான், இவெல்லாம் பேசுகிறான்னு எப்படிடான்னு சொல்லி. அதுக்கப்புறம் சொல்கிறான், எங்கள் அம்மா அப்பாவை நீ தானே கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிதடிக்கு அதுக்கப்புறம் அப்படியே கை பிடிச்சின்னு இருக்கான். என் வாயில் அன்றைக்கி நெருப்பு போட்டது யார், அது சொல்லு, நீ நான் சொன்னால் மட்டும்தான், இல்லைனா உன்னை விட்டுடுவேன் அப்படின்ன உடனே வேறு யாரும் இல்லை, வாயில் நெருப்பு போட்டது ராஜா தான் அப்படின்னோடனே அப்படி ஷாக் ஆகிடுறான். அவன் நல்லவன் மாதிரி பேசினான் இல்லையா. அதுக்கப்புறம் அவ்வளோதான், அவனை ஏன் காப்பாற்ற போகிறான், அப்படியே விட்டுடுறான்.
அவன் சாப்டரும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் வந்து கௌரி கிட்ட சொல்ல, கௌரி சொல்றா, 2 பேரும் எங்கேயாவது காணாத இடத்துக்கு போய் நம்ம லைஃப் சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணலாம். வந்துடு சங்கர் அப்படின்றப்போ சங்கர் என்ன சொல்கிறா, என் வாழ்க்கையை அழிச்சு எங்கள் அம்மா அப்பாவை கொன்று என்னோட காதலி உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் வரமாட்டேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம இருக்க 2 பேருக்கும் ரொம்ப நல்ல லைஃப் இருக்குது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சங்கர் நிற்கிற மாதிரியே சோட்டுக்கும் அவங்க அப்பாவுக்கு தெரியும். அவ்வளோதான் பேய் பிசாசு அப்படின்னு சொல்லி அவன் பேசினா பேய் தான் பேசுது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் பேசுகிறாங்க. என்னை தொட்டு பார்த்து, நான் உன் ஃப்ரெண்டு தான், நான் பேயெல்லாம் கிடையாது அப்படின்னு தொட்டு பார்த்துட்டு, ஐயோ என் ஃப்ரெண்ட் சங்கர் உயிரோடு இருக்கிறான். சங்கர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து இந்த மாதிரி பழி வாங்கணுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு சப்போர்ட் தேவை அப்படின்றப்போ சோட்டு என்ன சொல்கிறேன், நான் கண்டிப்பாக அவங்க கூட இருக்கிறேன்னா சோட்டோட அப்பா சொல்கிறேன், நானும் அவங்க கூட இருக்கிறேன், நான் பண்ண எல்லா பாவத்துக்கு பிராயச்சித்தமாக வந்து நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சோட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப இன்றைக்கி தான் அப்பா நீ ஒழுங்கான பேச்செல்லாம் பேசியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பண்ணி அப்பா பையன் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே வந்து இவன் கேட்குறான், ராஜா யாரா என் தம்பியை கொன்னுட்டான், என் ஃப்ரெண்டை கொன்னுட்டான், உங்களால் வந்து கண்டுபிடிக்கவே முடியலன்னா அவன் யாருன்னே தெரியல, யார்கிட்ட கேட்டாலும் தெரியல அப்படின்றாங்க. அப்படின்றப்போ சோட்டோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஜால்ரா நீ சொல்கிறது பார்த்தா ஏதோ வானத்துலேருந்து எவனோ வந்து பண்ணிட்டு போனான்ற மாதிரி பேசுகிறியே அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறப்போ கரெக்டாக வந்து அங்கே பின்னாடி இருக்க பாருங்க, அதுலேருந்து ஒருத்தன் வந்து விழுறான். அவ்வளோதான், எல்லாரும் அலறி அடிச்சுட்டு பார்க்குறாங்க யார் தான் இருப்பாங்க அப்படின்னா அவனோட ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான் இல்லையா, அவன் தான் கேசட்டும் வந்திருக்கு, நான் அவங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன், ராஜாவையும் சரி எல்லாரையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட பழைய பேர் இருக்கும் அதெல்லாம் போட்டிருக்கும். ஸோ அப்போது வந்து யாருன்னே அவங்க பயந்துடுறாங்க, என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி. கரெக்டாக இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு வந்து கால் வருது. சோட்டு தான் வந்து ராஜாவோட வாய்ஸ்லேயே வந்து மிமிக்ரி பண்ணுவான் இல்லையா, ராஜாவோட வாய்ஸில் வந்து அர்ஜென்ட்டாக வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அவனும் வந்துடுறான். அவன் வர கரெக்டான டைமில் கௌரி வந்துட்டு ப்ளீஸ் என்னை காப்பாற்ற, அவன் என்னை கொன்னுடுவான் அப்படின்னோடனே சரி நீ வா, அவன் யாருன்னு சொல்லி நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தவுடனே எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு நிற்க வச்சுட்டு அவனை ஒருத்தன் மீட் பண்ணணுன்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா யார், சங்கர். அவ்வளோதான், சங்கரை பார்த்து எல்லா விஷயத்தையும் அவனும் சொல்லிடுறான், எங்கள் அப்பா அம்மாவை நீ தானடா கொன்னேன் அப்படின்னு சொல்லி அவன் கதையும் முடிச்சுட்டு வந்துடுறான். இங்கே வந்து எல்லா ஆளுங்க வேலை செய்கிறாங்க இல்லையா, ஊர் மக்கள் அந்த இடத்துல மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அனௌன்ஸ் கிட்ட சொல்லின்னு இருக்கிறான் சங்கர், இந்த மாதிரி ராஜாவோட ஒரிஜினல் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் அவங்க அம்மா அப்பாவுக்கு பண்ணது எல்லாமே சொல்ல, யார் அப்படின்னு பார்த்தாக்கா வேறு யாரும் கிடையாது, சங்கர் தான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, என் பொண்டாட்டியை கூப்பிட்டுன்னு ஓடிட்டான், அதுக்காக இவன் மேலே தப்பு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்றப்போ கரெக்டாக கௌரி அவங்க மாமா மாமியை கூப்பிட்டுன்னு வரா. சொல்லு நீ பண்ண அநியாயம் என்னன்னு சொல்லி, பணத்துக்காக தான் இந்த மாதிரி என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தோன்னு அவங்க சொல்கிறாங்க. கூடவே ராஜாவோட ஜால்ரா அவனும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். சொன்ன அடுத்த செகண்ட் ஊர் மக்கள் அப்படியே கல்லை தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க ஷூட் பண்ணுறாங்க. அந்த வாய்ப்பை பார்த்து ராஜா அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஆனாலும் துரத்தி சங்கர் வீட்டில் ராஜாவும் வந்து கேட்குறாரு, இங்கே சுற்றி என்ன இருக்குது, நீ மட்டும் கொளுத்துனேன்னா என் கதை காலி அப்படின்னா அதெல்லாம் கண்டுக்காத சங்கர் அவங்க அம்மா அப்பாவுக்கு அவனுக்கு பண்ண துரோகத்துக்கு அவன் வந்து பழி வாங்கிட்டான். கௌரியோ வந்துடுறான். 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக சேர்ந்துடுறாங்க. ஒரு அழகான லவ்லியான லவ் ஸ்டோரி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி படம் வேணும்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.